அடுத்த கேள்விக்குள்ள நாங்க போறோம். 12ஆம் கேள்விக்குள்ள நாங்க போறோம். ரைட். இப்ப இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் பாருங்க. எதாவது வராதுங்கிறதையும் நாங்க தட்டலாம். இடையில இது செய்யற ஆட்கள் வரமாட்டாங்க. ஓட்டவாவே எங்களுக்கு தெளிவாவே விளங்குது என்னன்னு சொன்னா அந்தந்த மூளைகள்ல இருந்து தொடுக்கப்படுற கோடுகள். அதைத்தான் இந்த இது சொல்லுது. இந்த படங்களினுடைய தொடர்பு சொல்லுது என்னன்னா அதுல இருக்கிற மூளைகள் அல்லது உச்சிகளினுடைய இணைப்புகள். அப்ப உச்சிகளுடைய இணைப்புகளா வருந்திக்கிற ஒரே ஒரு ஆள் இவர் தான். இவர் உச்சிகளுடைய இணைப்புகள் இல்ல, இவரும் உச்சிகளினுடைய இணைப்புகள் இல்ல, இவரும் இடையில ஒரு மேலதிகமான இணைப்போடு வந்திருக்கிறபடியால இவரா ஆன்சர் வந்து வாரத்துக்கான வாய்ப்பு இல்ல. ரைட். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி வந்துட்டு ஒவ்வொரு படம் மேலதிகமா இணைஞ்சிட்டு போகுது. அப்ப இதுல அவதானிங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இன்னும் தெளிவா விளங்கும். இதுல மேலதிகமா வந்திருக்கிற இந்த இது இல்லாத மேலதிகமா வந்திருக்கிற படம் என்னங்கிறத கேள்வி. அப்ப உண்மையாவே முக்கோணி ஆதிக்கம் செலுத்தும். முக்கோணி வந்திருக்கோண்ட முக்கோணி எல்லாத்துலயுமே வந்திக்கிறாரு. இப்ப மேலதிகமா யாரும் வந்திக்கலாம். அருகோணி எல்லாம் இருக்கணும் அதுல. எண்கோணி நினைக்கிறேன். அது முதலாவது இருக்கிற படம் எண்கோணின்னு நினைக்கிறேன். எண்கோணி, அருகோணி, ஐகோணி, சதுரம், முக்கோணி. அப்ப அது அவ்வளவும் இருக்கிறாள். என்ன படம்? மூன்றாவது ஆன்சரை செக் பண்ணுங்க. ஓகே, மூன்றாவது. மத்ததுல என்னென்ன பேரியர் இருக்குன்றது பாருங்க. நாங்க தட்டி வரலாம். இதுல அருகோணி 2 இருக்கு. அப்ப இவர் வரமாட்டார். இவர் இதுல ஐங்கோணி 2 இவர் வரமாட்டார். இதுல நீங்க பாருங்க, இதுலயும் அருகோணி 2 இருக்கு, இவரும் வரமாட்டார். அப்ப ஆன்சர் இவர். எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ், அடுத்த கேள்வி. இதுல நாங்க வந்துட்டு என்ன ஆன்சருங்கிறத நாங்க பிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கொமாண்டிங் அல்லது இந்த அந்த மார்க்கிங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல ஒரு மார்க்கிங் இருக்கு, இதுல ஒரு மார்க்கிங் இருக்கு, இதுல ஒரு மார்க்கிங் இருக்கு, எல்லாத்துலயுமே மார்க்கிங் இருக்கு. இந்த மார்க்கிங் எப்படி நகருதுன்னு பாருங்க. முதலாவதுல அடுத்த கோட்டுல இந்த மார்க்கிங் வருதா? அடுத்த கோட்டுல வருது. இந்த மார்க்கிங் எப்படி வருது? அடுத்த கோட்டிலே வருது. இங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அடுத்த கோட்டிலே அந்த மார்க்கிங் வந்திருக்கு. அடுத்த 2வது படத்துக்கும் 3வது படத்துக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா ஒரு கோடு விட்டு வருது. இதுல ஒரு கோடு விட்டு வருது. நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும். என்ன நடக்குதுன்னா ஒரு கோடு விட்டு வருது. 3வது படத்துக்கும் 4வது படத்துக்கும் இடையில பாருங்க 2 கோடு விட்டு அந்த மார்க்கிங் வருது. 2 கோடு விடுபடு. 4வது படத்துக்கும் 5வது படத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பாருங்க, 3 கோடு விட்டு வருது. நிச்சயமா இந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் இடையில 4 கோடு விட்டு வரணும். அது என்ன திசைன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திசை வந்துட்டா இடஞ்சுழி. இப்ப திசையை நீங்க நல்லா வச்சுக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா வளஞ்சுழி இல்ல, இடஞ்சுழி. மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசை. அப்ப இங்க இருந்து என்ன வரணும்னா 4 இடைவெளிகள் விட்ட படம் என்னங்கிறத நாங்க பார்க்கணும். அப்ப இங்க இருந்து 4 இடைவெளிகள் விட்ட படமா எது பார்க்கலாம்னா எது இருக்கும்? 4 இடைவெளிகள் விட்ட படம் சொல்லுங்க பாப்பா. இங்க இருந்து ரைட். இதுல 2 ஆன்சர் இருக்கு. இதுவும் சரி, இதுவும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2 ஆன்சருமே சரி. அப்ப எந்த ஆன்சரை நாங்க எடுப்போம்? இந்த 2 ஆன்சருமே சரி. எந்த ஆன்சரை நாங்க எடுக்கலாம்? 4வது ஆன்சர் எடுக்கலாம். ஏன்னா 2 படங்கள் விட்டு விட்டு என்ன வரும்னு சொன்னா அம்புக்குறி வரும்ங்கிற ஒரு தியரிக்குள்ள நாங்க வரலாம். அப்ப அந்த ஒழுங்கமைப்புல 4வது ஆன்சர் சரியா இருக்கு. இந்த 2 ஆன்சருமே சரிதான். 2 ஆன்சருமே சரி. இது 2ம் வரமாட்டாரு, இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. இந்த 2ல இருந்து நாங்க ஒன்றை நாங்க பிடிக்கிறோம். ஒன்று யாருன்னு சொல்லி கேட்டா அவர் யாரா இருப்பாருன்னா முக்கோணியோட சம்பந்தப்படுத்திப்பாரு. ஏன்னா 1 விட்டு 1 முக்கோணி. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 1 விட்டு 1 2க்கு இப்ப நடுவுல முக்கோணி தானே வந்திருக்கு. அப்ப அப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். ஆனா அந்த திசை எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. முக்கோணியில 3 ஆன்சர் இருக்குது. அப்ப அதை எங்களுக்கு இப்ப இந்த ஐடியா இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த ஆன்சரை பிடிக்கலாம். திரும்பவும் நான் சொல்றேன், இந்த விஷயத்த திரும்ப ஒரு தடவை சொல்றேன்னு பாருங்க. கொஞ்சம் நல்ல கேள்வி. அதாவது இந்த தந்திரிக்கிற கொமாண்டிங் அல்லது இந்த அம்புக்குறிகள் அந்த இருக்கிற கோடுகள் வெளியே தள்ளிருக்கிற அந்த உருவங்கள் சார்ந்து நகருது. அது நகர்ற முறை என்னன்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மணிக்கூட்டுக்கு எதிர் திசை. இப்படி வந்தா அம்புக்குறி இப்படி வந்தா மணிக்கூட்டு திசை, இப்படி வந்தா அது மணிக்கூட்டுக்கு எதிர் திசை. இந்த கொமாண்டிங்ல வந்துச்சுன்னு சொன்னா இது மணிக்கூட்டுக்கு எதிர் திசை. இந்த திசையில என்ன செய்யறாருன்னு சொன்னா அடுத்தடுத்த படங்கள் நகர்ந்து போறத நாங்க பார்க்கலாம். இதுக்கும் இடையில ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. அடுத்த கோட்டில இவர் வரார். இவருக்கும் இடையில 1 வித்தியாசம், இவருக்கும் இடையில 2 வித்தியாசம், இவருக்கும் இடையில 3 வித்தியாசம். அப்ப நிச்சயமா வர வேண்டிய ஆளுக்கும் இருக்கிற ஆளுக்கும் இடையில, கடைசியா இருக்கிற ஆளுக்கும் வர வேண்டிய ஆளுக்கு இடையில 4 கோடுகள் வித்தியாசம் இருக்கணும். அந்த 4 கோடுகள்ல காட்டி நிக்கிறார்கள் 2 பேர். அந்த 2 பேர்ல இருந்து ஒரு ஆளை நாங்க பொருத்தம். ரைட். இதுவும் சிம்பிள் ஐடியா. 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு,
5 கோடு வந்திருக்கிற ஆன்சர் என்ன? 5 கோடு நிறைய இல்ல, 5 கோடு எடுத்தா டீச்சர்ஸ் 3 ஆன்சர் இருக்குது. அட திசை, எஸ், அதுல திசை 5 கோடுங்கிற ஐடியாவை நாங்க எடுத்ததுக்கு பிறகு திசை எடுக்கிறோம். இது வளைச்சொலி, இதுவும் வளைச்சொலி. அப்ப ஆன்சரா வர வேண்டியாலும் யாரா இருக்கணும் தான் வளைச்சொலியா இருக்கணும். அப்ப வளைச்சொலியா 5 கோடுகள் வந்திருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் தான் நிக்குது. மத்த ரெண்டுமே 5 கோடுகள் வந்து இடஞ்சொலியா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆன்சர் சரியா. ரைட். இந்த கேள்வி லோ காலேஜ் எக்ஸாம்ல வந்த கேள்வி ஒன்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேள்வி வந்து லோ காலேஜ் பேப்பர் ஒன்னுல போட்டிருக்கிற கேள்வி. நான் 2019 நினைக்கிறேன், அந்த 2019 போட்டிருக்கிற கேள்வி. அப்ப இதே கேள்வி, இதே படம் வந்திருந்தது. எனக்கு பார்த்த உடனே ஆச்சரியம். அதே கேள்வி போடப்பட்டது. ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து கனகாலம், இந்த மெட்டீரியல் பழைய மெட்டீரியல், கனகாலம் இந்த மெட்டீரியல் வந்து. ஆனா அந்த கேள்விகள் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்குது. எந்த வடிவத்துல அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா இந்த கேள்வி வந்திருக்கு. இது சிம்பிள், எல்லாருமே ஆன்சர் எடுக்கக்கூடிய கேள்விதான். என்ன கேள்வி, என்ன ஐடியா, என்ன நடக்குது? ஒவ்வொரு கோடு இல்லாம போகிறத நீங்க பாருங்க. ஒவ்வொரு கோடு என்ன செய்யுது, இல்லாம போகுது. அப்படித்தானே? முதலாவதுல இந்த கோடு இல்லாம போகுது, அடுத்ததுல இந்த கோடு இல்லாம போகுது, அடுத்ததுல இது இல்லாம பாய்வு. உண்மையா நிச்சயமா இவர் இல்லாம ஆன்சர் வரணும். என்ன ஆன்சர்? முதலாவதா? முதலாவது ஆன்சர். எஸ், மூன்றாவதுங்கிறால் காரணத்தை சொல்லுங்க பாப்போம். இல்ல முதலாவதான் ஆன்சர். சரி, எஸ், வெரி குட். முதலாவது ஆன்சர் சரி. ரைட். அதே இடத்துல இந்த கேள்விக்கு மாற்றமா எதிர்மறையான ஒரு கேள்வி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு கோடுகள் என்ன செய்யுது, இதுல அதிகரிச்சுட்டு போகுது. அப்ப உண்மையாவே ஏற்கனவே இருக்கிற கோடு அப்படியே இருக்க மேலதிகமா ஒரு கோடு வந்துகிட்டு இருக்கு. அப்ப நிச்சயமா இந்த ரெண்டு ஆன்சருமே வராது, இந்த ரெண்டு ஆன்சருமே வராது, இந்த ஆன்சரும் வராது. என்ன ஆன்சர் அப்ப வரும்? நாலாவது ஆன்சர். நீங்க கோட்டை எண்ணி போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே வந்த கோடுகள் திரும்ப வரணும், அதுல நாங்க வெட்டே இல்லாது. ஏற்கனவே வந்த கோடுகள் வரணும்னா இப்ப இவங்க 3 பேருமே வரமாட்டாங்க. இவங்க 3 பேர்லயுமே வேரியஸ் இருக்குது, இவங்க 3 பேருமே வரமாட்டாங்க. அப்ப ஆன்சர் வந்து என்ன இருக்கும் சொன்னா நாலாவது ஆன்சரா இருக்கும். ரைட். 18ஆம் கேள்வி. 18ஆம் கேள்வி என்ன ஐடியா? நிறந்திட்டப்பட்டதை அப்படியே கொண்டு போய் முடிக்கும். வெரி குட். நிறந்திட்டப்பட்டதுல கொண்டு முடிக்கணும். அப்படியே என்ன செய்யணும், வளஞ்சொலியா நிறந்திட்டப்பட்டு போறாரு. அப்படித்தானே? வளஞ்சொலியா நிறந்திட்டப்பட்டு போறபடியால அப்ப ஓட்டோவாவை என்ன செய்வாருன்னு சொன்னா, இவர் இப்படியே மேல் நோக்கி போய் என்ன செய்யறாருன்னா இப்படியே வந்து இப்படி இவ்வளவுக்கும் நிறந்திட்டப்படுது. அப்ப இங்க இருந்தே நாங்க தீர்மானிக்கலாம் என்னன்னா இந்த துண்டு அவ்வளவுமே நிறந்திட்டப்பட போகுதுங்கிற அந்த ஸ்டெப்ஸுக்கு வரலாம். அப்ப ஆன்சர் 2. இது என்ன முடிவுக்கு வரலாம்? 3வது. என்ன 45 இது 45 90 105 135 180. அப்ப உண்மையா ஆன்சர் என்ன வரணும்னு சொல்லி கேட்டா அந்த பாகை வந்துட்டு என்ன வரணும், 45 கூடினா 45 பகை கூடி வரணும். 225 காட்டுற ஆன்சர் என்னங்கிறதா கேள்வி. இதான் மீனிங் இதுல. அப்ப வேற ஒரு ஆன்சருமே வராது. அப்ப ஆன்சர் வந்துட்டு என்னையா இருக்கும்னு சொல்லி கேட்டா 3வது ஆன்சரா இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இது எப்படி 45 பாகை வந்தன்ற ஒரு கேள்வி வந்தாலும் நீங்க கேட்கலாம். இது ஒவ்வொன்றுமே 45 பாகையால என்ன செய்யுதுன்னா அதிகரிச்சு போகுது. மணிக்கூடுகள் காட்டுற நேரம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரணும். ரைட். இதுல என்ன 12.5 காட்டப்பட்டிருக்குது, இதுல 11.5, அடுத்தது என்னது 9.5, அங்கால 6.5. அப்ப என்ன முடிவுக்கு வரலாம்னாங்கன்னா இதுல 1 மணித்தியால இடைவெளி 1 மணித்தியாலம் குறையுது, இங்கால என்ன செய்யுதுன்னா 2 மணித்தியாலம் குறையுது, இங்கால 3 மணித்தியாலம் குறையுது. ஆகவே இப்ப இதுல இருந்து 4 மணித்தியாலம் குறையணும். அப்ப 6ல இருந்து 4 மணித்தியாலத்தை குறைச்சு காட்டினா என்ன ஆன்சருக்கு வரலாம் நாங்க 2.5. இந்த கேள்வி தெளிவா இல்லையாங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்க. ரைட். அப்போ 20ஆம் கேள்வி சரி. 20ஆம் கேள்விக்குரிய ஐடியா இதான். 12.5 டைம் காட்டப்படுது. இங்கால 11.5 9.5 அங்கால 6.5 அப்படி வரக்குள்ள இடைவெளிகள் எப்படி போகுது, அல்லது இன்னும் நாங்க அழகா இந்த 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 கணக்கை யோசிக்கலாம். யோசிச்சு போட்டு ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா 2.5 இந்த ஆன்சர். 21ஆம் கேள்வி என்ன ஐடியா? இதுல பாருங்க
இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க. இதுல இருக்கிற உருவத்தை பாருங்க. முதலாவது ஐங்கோணி இருக்கிறாரு. ஐங்கோணி உள்ளுக்கு எப்படி வந்திக்காருன்னா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்டபிளா வந்திக்கார், ஒரு மாற்றத்தோடு வந்திக்கார். அப்ப நிச்சயமா இவருக்குள்ள இருக்கிற ஆள் வந்துட்டு யாரா இருக்கணும்னு சொன்னா இவருக்குள்ள இப்ப ஏற்கனவே இது சதுரத்துக்குள்ளதான் இருக்குது, இவரும் சதுரத்துக்குள்ளான் இருக்கிறாரு. அப்ப இவரை மாறி வரணும். இங்கால வரக்குள்ள எப்படி வருவாரு, இவர் இதுக்குள்ள இருக்கிற இந்த கோடுக்குள்ள வரணும் ஒரு இது ஒண்ணு. அல்லது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த ஐங்கோணி யாருக்குள்ள வாராருன்னா யாரா உருவாகி வாராருன்னா சதுரத்துக்குள்ள வார நாட்பக்களுக்குள்ள வார. அப்ப நிச்சயமா இந்த நாட்பக்கள் அல்லது இந்த சாய் சதுரம் ஒன்று எடுக்கலாம். இந்த சாய் சதுரம் அல்லது சரி ஏதோ ஒரு நாட்பக்கள் ஒன்று இருக்குது. அந்த நாட்பக்கள் என்னத்துக்குள்ள வரணும்னு சொன்னா முக்கோணிக்குள்ள வரணும். அப்ப முக்கோணிக்குள்ள வந்திருக்கிற எத்தனை ஆன்சர் இருக்குது? ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு. ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், எப்படி சார் அந்த நாட்பக்கள் வந்துட்டு சதுரமா மாறினு ஒரு கேள்வி கேட்டா, உள்ளுக்கு வாரால் முன்னுக்கு உள்ளாளுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கிறத பாருங்க. இவர் ஐங்கோணி நேரா ஸ்டடியா நிற்கிறார், ஆனா உள்ளுக்கு இருக்கிறார் அப்படி இல்லை. அப்ப இவர் என்ன சொன்னா சின்ன ஒரு சாய்வோடு இருக்கிறார், உள்ளுக்கு வரக்குள்ள என்னையா வருவார்னா சதுரமா வருவார். அப்ப ஆன்சர் என்னையா இருக்குன்னு சொன்னா முதலாவது ஆன்சர் ஆயிரும். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கும்னு சொன்னா நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். நாலாவது ஆன்சர் வராதா சார்? நாலாவது ஆன்சர் எப்படிமா வரும் சொல்லுங்க பாப்போம். சார் முதலாவது வந்து ஐங்கோணி வந்து சதுரத்துக்குள்ள இருக்குது. ஓகே. அதே போல சதுரம் வந்து ஐங்கோணிக்குள்ள சதுரம் வர மாதிரி வராதா சார்? ரைட். சதுரம் எப்படி வந்தது? முதலாவது ஐங்கோணிக்குள்ள சதுரம் வந்தது. ஓகே, சதுரம் எங்க இருக்கு? சதுரம் எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருமா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி சரியா? இருங்க வார். நீங்க சொல்றீங்க என்னன்னு சொன்னா ஐங்கோணி ஒன்று இருக்குது, அது எதுக்குள்ள வந்திருக்கு? சதுரத்துக்குள்ள வந்திருக்கு. இது சதுரம் எப்படி சொல்லுவீங்க? இந்த உருவப்படம் எப்படி சதுரம்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு இந்த இடத்துல அது டிசிஷன் எடுக்க இல்லாம போகும். இதுல இதான் ஐடியா. உண்மையா கவனிச்சு கொள்ளுங்க. இதை விட பெட்டரா இருக்குமா, ஐடியா இருக்குமான்னு தெரியல. ஐங்கோணி என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு சதுரத்துக்குள்ள, ஏன் ஐங்கோணி சதுரத்துக்குள்ள வாராருன்னு ஒரு கேள்வி கேட்டா, ஐங்கோணில இருந்து ஒரு பகுதியை குறைச்சுக்கண்டா, ஒரு பக்கத்தை குறைச்சுக்கண்டா சதுரம், சதுரத்துக்குள்ள. அதே மாதிரி இவர் வந்துட்டு நாட்பக்கள் இருக்கிறார், நாட்பக்கல்ல இருந்து உண்டை குறைக்கிறீங்க. அப்ப முக்கோணிக்குள்ள அவர் வாரார். அவர் எப்படி வாராருன்னா அட்ஜஸ்ட்மெண்டோட வாரார். அவ்வளவுதான் விஷயம். வேற ஐடியாஸ் இருந்தா நீங்க குரூப்ல சஜஸ்ட் பண்ணுங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். இப்ப இதுல உங்களுக்கு சேலஞ்ச் இல்லை. இவர் வட திசையை நோக்கி நிற்கிறாரு, இவர் கிழக்கு திசை, இவர் தெற்கு திசை. அவ வர வேண்டிய ஆன்சர் வந்துட்டு என்ன வரணும்னு சொன்னா மேற்கு திசையை நோக்கி வரணும். மேற்கு திசையை நோக்கி இருக்கிற இந்த ஒரு ஆன்சர் இருக்குது, இந்த ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் சரி? வெரி குட். ரெண்டாவது ஆன்சர் தான் சரி. என்னன்னு சொன்னா நேரடியா அந்த இதோட தொட்டு நிக்கணும். என்ன இவர் வந்துட்டு இடையில தொடாம நிக்கிறாரு. அப்ப தொட்டு நிக்க வேண்டிய ஒரு ஆளோட ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். ரைட்.